கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 17, 2026 ஜியோ பாலிட்டிக்ஸில் உலக செய்திகளில் நமக்கு வழக்கம் போல் நம்ம ஈரான் செய்தியை பேசுகிறோம். ஆனால் ஈரான், அமெரிக்கா அல்லது இந்த பக்கம் வளைகுடா நாடுகள் பற்றி பேசும்போது உண்மையிலேயே ஈரான் மேலே கோவம் வருது. இவன் எதுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் அடிக்க வேண்டிய இதே வேறையாச்சு அப்படின்னு. என்ன காரணம்னா, நேற்று அமெரிக்கா அங்கே டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் அது மேலே மிசைலை போட்டிருக்கான். அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி கட்டடங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாமே அவுட் ஆயிருக்கு. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. எவ்வளோ டெத் என்னன்னு தெரியல. ஏற்கனவே கேன்சருங்கிறது வாழ்க்கையோட இறுதியில் சாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு நோயோட போராடிட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் குண்டு போடுற அளவுக்கு ஈவிரக்கமற்ற ஒரு என்னது சொல்கிறது, ஒரு ரொம்ப கேவலமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு அமெரிக்கா. அதுக்கு காரணம் அதோட என்ன சொல்கிறது, ஒரு கிரிமினல் பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல். இவங்க எல்லாமே இப்படித்தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்க ஏன் திரும்பி இஸ்ரேலில் மக்கள் வாழ்கிற இடத்த அடித்து ஒரு 10,000 பேரை கொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு ஆத்திரம் வருது. அது அவங்க முடிவு. ஆனால் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலே போடுறோன்ருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்குது ஏது? அப்புறம் அது போக இன்றைக்கி கரண்ட் நியூஸில் ஈரான் இங்கே வளைகுடா நாடுகளில் முக்கியமாக கத்தார், சவுதி அரேபியா, இந்த நாடுகள்லாம் என்ன மாதிரி அவங்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஒருத்தையும் பேசுகிறதுக்காக நம்மளோட உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்மளோட இணைகிறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாம் கேட்போம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹை பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. அவர் உங்கள் சார்பாக என் சார்பாக வரவேற்போம். வாங்க சார். நான் கேட்டேன்ல, எனக்கு இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் நேற்று பார்த்துட்டு வயிற்றுச்சலாக போய் சார். கேன்சர் ஹாஸ்பிட்டல் உண்மையிலே இஸ்மாயில் பாகவி ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய ஸ்போக்ஸ் பர்சன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஈரான் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய 211 பேர் அந்த ரேடியோ தெராப்பி கீமோதெராப்பி அந்த அதுல ரொம்ப உச்சக்கட்ட நோயாளிகள் அந்த 211 பேரும். இல்லை, நான் பர்சனலாக என்னோட அண்ணனுக்கு குடல் கேன்சர். நான் 1.5 வருஷம் கூட இருந்து கீமோதெரப்பி நான் கூட இருந்து பார்த்து அந்த கொடுமையான விஷயத்தை நான் நேரடியாக பார்த்து அனுபவிச்சேன் சார். அது இந்த மாதிரி ஒரு களச்சூழல்ல இது ஒரு மனித விரோதமான அமெரிக்கா ஒரு சபிக்கப்பட்ட நாடாக மாறிப்போகும். உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த போரில் அமெரிக்கா வெற்றி காணாது. இல்லை, வெற்றி தோல்வி 2ஆம் பட்சம் சார். நீ அடிக்கிற தலைவர்கள் அடிக்கிற, நீ ஒரு வீரனா இருந்தா ஓகே. அவங்கள IRGC வீரர்ல போய் அடி, அங்க இருக்க ஆர்மி அவங்கள போய் இது அதாவது ஸ்கூல் குடியில கொள்றது. அதாவது இவர்களுடைய பாலிசி எப்படி தெரியுமா? காசாவில் தீவிரவாதிகள் மருத்துவமனைக்குள் இருந்தார்கள், மருத்துவமனைக்கு கீழே அவர்கள் ஆலோசித்தார்கள் என்று பெஞ்சமின் நெத்தானியாகு ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்தான். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. ஆனால் இவன் எதற்காக இந்த மருத்துவமனைகளை அமெரிக்கா தாக்கி இருக்கிறது என்றால், அச்சமூட்டுவதற்காகவும் அந்த பேனிக் அமங் த சொசைட்டி, ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரொவகேட்டிவ், மக்களை பயமுறுத்துவதற்காகவும் தேசத்தின் ஒரு டிசென்ட்டை கருத்து மாற்றங்கள், ரிவோல்ட்டை உருவாக்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நோக்கில் மக்கள் எழுச்சியை தூண்டுவதற்காகத்தான் நாளை மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய 211 பேர் அவர்களை ஃபோர்ஸபுளா அங்கிருந்து மாற்றி இருக்கிறார்கள். உண்மையிலேயே IRGC ராணுவ தலைவர்கள் இங்கே கொண்டு வைப்பார்கள் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல. இது வேண்டுமென்றே டொமஹாக் ஏவுகணைகளை அவர்கள் 168 பிள்ளைகளை அடித்தார்களே, அந்த பாவம் இல்லாம இவர்களை சும்மா விடாது. என்ன சார் பாவம் புண்ணியம் சொல்லிட்டு இவங்க எதுக்கு இன்னும் காத்து கிடக்கு? என்னோட ஆத்திரமும் கேள்வி ஒண்ணுதான். அவன் என்ன ஆயுதத்தை தூக்குறானா அதை வச்சு இவங்க திருப்பி அடிச்சா தானே அவங்களுக்கு அறிவு வரும். சரி, இப்ப இவங்க அடிக்கிறாங்கல்ல, பொதுமக்களையா பார்த்து அடிக்கிறாங்கல்ல. இல்ல, இப்பொழுது திருப்பி நான் கேட்கிறேன் சார், நான் பேசுறது தப்போ ரைட்டோ, நான் ஒரு ஆத்திரத்துல பேசணும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், விடுங்க சார். நான் கேட்கிறேன், இவங்க மக்கள் வாழ்ற இடத்துல கூடின இடத்துல அடிக்கிறாங்கல்ல. லெபனான்ல பெய்ரூட்ல அடிச்சாங்கல்ல, எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் செத்தாங்க. இப்ப இங்க ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்க, ஸ்கூல்ல அடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்கல்ல. ஒரு 4 ஏவுகணைக்கு 12 கிலோமீட்டர் போற ஏவுகணையை தூக்கி நேரம் அமெரிக்கால போய் அடிச்சா என்ன சார் பிரச்சனை? இல்ல, இங்க இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அங்க மக்கள் வாழ்ற இடத்துல ஒரு 10,000 பேரை கொன்னா என்ன சார் பிரச்சனை? அப்பவாவது கொஞ்சம் சூடு சொரணம் வருமா இல்லையா? அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இவங்க இதே போர் இதை நெறிமுறையை கடைபிடிச்சிட்டே இருப்பாங்களாம்.
அவங்க வந்து இஸ்ரேல் அமெரிக்கா வந்து போர் நெறிமுறையை தாண்டி தப்பாவே பண்ணிட்டு இருப்பாங்களா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்க போறாங்க? அடிச்சா தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அடிச்சா தான் அறிவு வரும்னா அங்க ஒரு 10,000 பேர் கொல்லட்டுமேன்ற நான். இல்ல, அமெரிக்காவுடைய ஜேடி வேன்ஸ் வந்து இந்த கொலை பட்டியலில் இல்லை. ஒரு கொலை பட்டியலை ஆமா, வெளியிட்டு 13 பேர் வெளியிட்டாங்க. அந்த 13 பேர்ல அமெரிக்க அதிபர் ஒன்று, ம், இஸ்ரேல் அதிபர் ஒன்று, ம், இஸ்ரேல்ல இயால் ஜமீர் ராணுவ தலைவர், ஆமா, கிடியன் ஷார்ட், ஆ, இஸ்ரேல் கர்ட்ஸ், ஆ, மைக் ஹுகுபி. ம், மைக் ஹுகுபி அமெரிக்காவுடைய என்வை இஸ்ரேல். ம், அதே மாதிரி பீட் ஹெர்ட்ஸ், பீட்டர்ஸ், மார்க்கோ ரூபியோ, அப்புறமா கூப்பர், ம், இப்படி ஒரு 13 பேர் இந்த கொலை பட்டியலில் இருக்கிறார்கள். ம், பிரான்சினுடைய தலைவர் இம்மானுவேல் மாக்ரான், ம், அதே போல பிரித்தானியாவுடைய தலைவர் கேமர், முன்னாள், ஆமா முன்னாள் முன்னாள், ஆ, அதே மாதிரி மெலோனி ஆ, இத்தாலி, ஜார்ஜியா மெலோனி, அப்புறமா இவர் ஜெர்மனுடைய அதிபர், அவர் பேர் என்னது, பிரசிஸ் மெலசியதோன்னு ஓகே, அவர். இப்படி எல்லோருமே அந்த கொலைப்பட்டியலில் இருக்கிறார்கள். ஓகே, ஈரானியர்கள் ஏதோ ஒரு முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அழிவு வந்து மரணப்படு வாழ்வா சாவா என்கின்ற ஒரு சூழலில் வந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் பார்க்கின்ற போது வரக்கூடிய சனிக்கிழமை நாளை ம். பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவுக்கு போகிறார். தள்ளி வச்சா சொன்னாங்க. தள்ளி வைத்தாரோ இல்லையோ, அது இரண்டாவது. போகிறார் என்ற செய்தி ஒரு பக்கம், ம், அது இன்னும் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவில்லை. ம். இஃப் என்ற ஒரு கேள்வியோடு நின்றது. நீங்கள் இல்ல, இப்போது நேத்து வந்து செய்தி வந்தது. சரி. அவர் கிரகம் வந்து ஒரு செத்து போனதுல அடக்கம் பண்றதுக்கு அமெரிக்கால சொன்னாங்கல்ல, லின்சே கிரஹாம் அந்த இதுக்கு வந்து ஃபினரலுக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து மீட் பண்ணி போறதா இருந்தது. அவரோட ஃபினரல் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அதனால இவரோட பயணம் தள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஜேடி வான்ஸ் வந்து கொதித்தெழுந்து வெளிப்படையாக ஒரு அறிக்கையை விட்டிருக்கார். ஆ, இவ்வளவு காரணத்திற்கும் அமெரிக்காவை தூண்டி விட்டது இஸ்ரேல் தான் ம். என்று அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இப்பதான் தெரியுதாக்கும். சொல்லுகிறார். ஆ. இல்ல, அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆ, சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், பெரும் பணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இன்டர்வியூல சொல்றாரு, ஆ, பெரும் பணத்தை கொடுத்து யூத லாபியின் மூலம் அமெரிக்காவை இந்த ப்ரொவோகேட்டிவ் ஆக்டிவ்க்கு, இந்த போருக்கு செய்தது இஸ்ரேல் தான் காரணம் ம், என்று இப்படி ஒரு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வெளிப்படையாக சொன்ன பிறகும் இஸ்ரேல் தரப்பில் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த பேச்சும் தெரிவிக்கவில்லை என்பது அல் ஜசீரா தனது செய்தியிலே தெரிவிக்கிறது. ம், இப்போது நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் அரசாங்கம் பெரும் பணத்தை அமெரிக்காவில் அப்படியே சொல்கிறார், அமெரிக்காவில் யூத லாபிக்கு பெரும் பணத்தை கொடுத்து ம், அதன் மூலமாக அமெரிக்காவை இந்த போரில் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு விட்டு விட்டார்கள் ம், என்ற கேள்வியை வைத்த போது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறது. உங்கள் நாட்டுடைய பிரதமர் ம், ஜனாதிபதி ம். எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கியிருக்கிறாரமே என்று சரி. கேட்டபோது ஆ, அவர் அப்படி இல்லை, போகவில்லை என்று சமாளித்து விட்டார். ஓகே. ஆனால் உண்மையிலே எப்ஸ்டீன் ஃபைலை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள் யூதர்கள். ம். அதில் பல வீடியோக்கள் டொனால்ட் ட்ரம்ப் சிக்கியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சிக்கினது பூரா வந்து போட்டோ வீடியோ நிறைய வந்துருச்சு ஆல்ரெடி. இப்போது ஆ, அதனால் தான் அவர் வாயை பொத்தி கொண்டு நிற்கிறாரா என்ன என்று அப்ப தெரியும். அந்த தனி மனிதனோட வந்து ஒரு சுயநலம், ஒரு சுய இதுக்காக ஆமா. மொத்த நாட்டையும் மொத்த உலகத்தை அடமானம் உலக அதான் ஓடிட்டு இருக்கு. அடமானம் வைக்கிறதா? பெஞ்சமின் இல்ல, நெத்தானியா நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி சார், எல்லாம் பண்ணட்டும், ஈரான் பண்றது சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. அடி வாங்குற இத்தனை அடி வாங்கிருக்காங்க. அவர்கள் நாட்டுக்குள் என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு நமக்கு தெரியாது. தெரியாது. ஆனா இப்போ அமெரிக்கா வந்து அடிக்கிறான், அதுக்கு அமெரிக்காவோட நிலைகளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு குவைத்தையும் பஹ்ரைனையும் சவுதி அரேபியாவையும் யுஏயும் ஒமானையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ என்னைக்கிடா வந்து அமெரிக்காவை போய் அடிக்க போற? இல்ல, இப்போ இல்ல குறைஞ்சபட்சம் வந்து இஸ்ரேலை வந்து அடிச்சு வந்து துவம்சம் பண்ணு, குறைஞ்சபட்சம். இப்போ அவர்கள் இஸ்ரேல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்போது போன இப்ப ஞாயிற்றுக்கிழமை தாக்கல, நான் செக் பண்ணிட்டேன். ஆனால் அமெரிக்காவுடைய பிராண்ட் கூப்பர் என்ன சொல்கிறார், மிக விரைவில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க அமெரிக்காவை. அமெரிக்கா ஏவுகணை தளங்கள் அமெரிக்காவுடைய எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஓகே. எதுவும் இருப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜோர்டான் காலி, குவைத் காலி, பஹ்ரைன். பஹ்ரைன் காலி, கத்தார் காலி, யுஏ இருக்கு, காலி ஆகல. யுஏ அடிக்கவில்லை, பெரிய அளவில் அடிக்கவில்லை. இருக்கு, அந்த தாஃப்ரா ஏர்பேஸ் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் ஓமான் வந்து இன்னும் இருக்கு, பெருசா அடிக்கல. ஓமன்ல தளங்கள் இல்ல. இருக்கு. ஓமன்ல வந்து ஃபில்லிங் ஸ்டேஷன் அடிச்சிருக்காங்க. ஆனா ஓமன்ல தளம் இருக்கு. அத பத்தி தகவல் எனக்கு இருக்கு. ஆக இப்படி ஜோர்டான்ல வந்து ஏன் அடித்தாங்கன்னா, ஜோர்டானுடைய அஷ்ரக் தளத்துல இருந்து தான் ஏவுகை இருக்கிறாங்க. பஹ்ரைனும் அதே போன்று. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், இந்த மூணுல இருந்தான் அமெரிக்கா வந்து தனது வேலைகளை ஆரம்பித்துக் கொண்டிருப்பதால் இனி அங்கே வந்து தளத்தை அடித்து ரன்வே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க அஷ்ராக்ல. இப்ப ஈரான் வந்து ஒன்றும் செய்யாமல் இல்லை. ஈரான் வந்து
வந்து ஒரு வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அவன் பிரிட்ஜ் அடிக்கிறான், ரயில்வே பாலத்தை அடிக்கிறான், மக்கள் இடத்த அடிக்கிறான். என்னோட கேள்வி வந்து, அவன் மக்கள் இடத்த அடிக்க அடிக்க நீ வந்து வேடிக்கை பார்த்து திரும்ப திரும்ப அங்க நீ வந்து போர் எத்திக்ஸை வந்து வார் எத்திக்ஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போறியா? அவன் வந்து மக்களை கொல்றான். அது மற்ற எக்ஸ்ட்ரீம் என்ன போச்சு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 28ஆம் தேதி ஓகே 168 பொம்பளை பிள்ளைகளை வந்து ஸ்கூல் பிள்ளைகளை அடிச்சாங்கல்ல, அன்னைக்கே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்க வேண்டாமா டோட்டலாவே. சரி, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்கல்ல, கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து அது என்னங்க சாவோட விளிம்புல கையை பிடிச்சிட்டு அலையிறவங்கள இப்படி அடிக்கிறன்னா அவன் தான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு அரக்கனா ஒரு அசுரனா இருக்கான். ஒரு அரக்கனா இருக்கான். ஒரு ஃபர்பாரிக்கி, அதாவது காட்டுவாசி தான் இருக்கான். காட்டுவாசியா கூட கொஞ்சம் ஒரு கருணையோட இருப்பான். பர்பாரிக்கின்னு சொல்லவும் முடியாது, அதுக்கும் கீழே. அதுக்கு ரொம்ப கேவலமான பார்பேரியன் அட்டாக்னு சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா வார்த்தை இல்ல அடிச்சான்ல. இப்போ நான் என்னோட கேள்வி வந்து, நீ வந்து ஒண்ணு இந்த பக்கம் இருக்கிற நிலைகளை பூரா அடிச்சுக்கிட்டு இருக்க, ரைட்டு. இஸ்ரேல் இருக்கான்ல, இவன் தான் தூண்டி விட்டான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இஸ்ரேலை என்னைக்கு வந்து துவம்சம் பண்ண போறேன். இப்போ அதுல அடிக்கிறதுல அவன் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா, 2 வேலைகளை அமெரிக்கா செய்கிறது. கர்க்கு தீவை வந்து மிரட்டல், கிஷ் தீவுகள், அதே மாதிரி இன்னொன்னு என்னது வந்து ஷிர்கு, கேஷிம். இப்ப செம்னா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாலைவன பகுதி. சரி, இந்த ஷெம்னா பாலைவன பகுதியை வந்து அவங்க வந்து வடக்கு பகுதியில இருக்கு, அது வந்து ரொம்ப முக்கியமாக உள்ளாயிருக்கிறது. இப்ப ஷெம்னாவையும் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. இப்ப இதை எல்லாத்தையும் பார்க்கிற போது 2 விதமா அடிக்கிறாங்க. ஒன்று இராணுவ நிலைகள், மற்றொன்று மக்கள் வாழ்கிற நிலைகள். தெஹ்ரான் எல்லாம் கொஞ்சம் தாக்காம இருந்தாங்க. இப்ப இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை தாக்குனதுனால அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை வலிமையாக வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த இராணுவ நிலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து சக்சஸ் ஆக மாட்டேன். எதற்கு காரணம், இயற்கை அரண் அமைத்து கொடுத்து அதெல்லாம் ஓகே தான். மக்கள் அடிக்கிறாங்கல்ல, அவனுக்கு திருப்பி வந்து மூஞ்சி முகரை உடைச்சா தான் அவனுக்கு அறிவு வரும்னா, இப்ப அதுக்கு ஏன் தயங்குறாங்க? எனக்கு இவன் கையில வந்து நம்மளே நிறைய பேசியிருக்கோம். ஈரான் கையில எக்கச்சக்கமான மிசைல் இருக்கு, ட்ரோன் இருக்கு, ஃபைட்டர் ஜெட் இருக்கு, எல்லா வகையான ஆயுதம் இருக்கு, அப்புறம் அம்யூனிஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் அமெரிக்காவில் போய் அடிக்கிறதுக்கு கஷ்டம். ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு 1ஓ 2ஓ இங்கேருந்து 11,000 கிலோமீட்டர் ஏவுகணை கிளம்பி போகுது, அமெரிக்காவுக்குள்ள விழவே வேண்டாம். அமெரிக்கா நோக்கி கிளம்பி போறத அவன் தாட வச்சோ பேட்டேட்டை வச்சோ இடையில தடுத்துட்டான். அமெரிக்காவை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஐசிபிஎம் வந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டாலே உலகத்துல ஒரு பெரிய அஜிடேஷன் வருமா வராதா? உண்மையில இதுக்கெல்லாம் அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியாவில் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ்ட் எல்லாமே கூடி முடிவெடுத்தாங்க. மொத்தமே 100 தான் இருக்கான். என்னது, அவர்கள் தடுப்பு ஆயுதங்களை ஏவுகணைகளே வெறும் 100 அளவில் தான் இருக்கிறது. அவர்கள்ட்ட வந்து இல்லைன்னு சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நேற்று இல்ல, முந்தானத்து. சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு என்ன சொன்னா, அமெரிக்கா விட்டு விட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு காரணமே அவர்களிடத்தில் சரக்குகள் ஒன்றும் இல்லை, அதை இனி செய்வதற்கு 3 ஆண்டுகள் ஆகும். 3 ஆண்டுகள். அதுல பேட்ரியாட்டும் சரி, தாட் சிஸ்டமும் சரி, எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. டொமோஹோக்லாம் வந்து ஒரு பல வருஷம் ஆனாலும் செய்ய முடியாது என்கின்ற அமெரிக்கா ஒரு பெரிய சிக்கலில் ஈடுபடுத்தியிருப்பதாக சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு தன் செய்தியை குறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து இது விட்டாங்கன்னா ஐசிபி மட்டும் ஒரே ஒரு ஏவுகணை ஆனால் அடிச்சா ஆமா அப்ப வந்து அலறுவாங்கல்ல, நம்ம நாட்டுக்கே வந்துருச்சுடா அலறுவாங்கல்ல, பெண்டகன் மேல விழட்டுமே. ஆனா இப்ப அமெரிக்கா ஒரு சீக்ரெட் ரூமில் ஒரு ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அமெரிக்காவை போரை தூண்ட விட்டு ஏராளமான ஆயுதங்களை இறக்கிய பின்பு ஒன்றுமில்லாமல் போது ஈரான் ஒரு வலிமையான தாக்குதலை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஈரான் இடத்தில் இது நான் சொல்றது வந்து எனக்கு நேரடியா கேட்ட எனக்குள்ள ஒரு சாதாரண நிலையில இருக்கிற பொதுமக்களுடைய ஆதங்கம். ஏன்னா இன்னைக்கு 500 பேரை காலி பண்ணிட்டாங்க எங்க ரஷ்யா உக்ரைன்ல. அது ஒரு பக்கம். அதனால இப்போ இந்த போரை எப்படி நாங்க பார்க்கணும்னு சொன்னா, ரஷ்யா அமெரிக்கா, ஈரான் அமெரிக்கா நண்பர்கள் எதிரி. அதனால இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து நடத்துறது காலத்தின் கட்டாயம். இப்ப ரஷ்யா நேரடியாகவே உள்ள இறங்கிட்டு முந்தைய நேரத்தை நம்ம பேசியிருந்தோம். அந்த டூம்ஸ்டே விமானம், டூம்ஸ்டே விமானத்தை பத்தி பெரிய அளவுல அதுக்குரிய தன்மைகள் பத்தி சொன்னோம். இப்ப அந்த டூம்ஸ்டே விமானம் ரிட்டர்ன் ஆனாங்கிற பத்தி தகவல் இல்ல. ஆனா அவர்கள் என்ன பேசினார்கள், யாது பேசினார்கள், அமெரிக்காவுக்கு ஈக்குவலானவர்கள் தான் ரஷ்யர்கள். இப்ப ரஷ்யா என்ன ஆலோசனை கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இப்போது அமெரிக்கா ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இறக்கி இருக்கிறார்கள், இதுவரையும் இல்லை. இந்திய மதிப்பிற்கு 9 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இதே மாதிரி விரைவு
ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள் கொண்ட வேக படகுகளை ஹெர்மூஸில் இறக்கி இருக்கிறார்கள். வேக படகு ஆ. 9 கோடி ரூபாய் தான் சரி. அதனுடைய மதிப்பு. ம். இப்ப அது வந்து 1 மில்லியன். ஆமா, 1 மில்லியன். ம். 1 மில்லியன் என்பது அமெரிக்காவுக்கு பெரிய தொகை இல்லை. ஓகே. இப்ப அதை வந்து புதிதாக இருக்கிறார்கள். அதனுடைய தாக்குதல்கள் ரொம்ப வீரியமாக இருக்கும் ம். ஹெர்மூஸில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி. ஆகவே ஹெர்மூஸில் எந்த அளவுக்கான வந்து சேதாரம் என்பது நமக்கு தெரியவில்லை. ம். அமெரிக்க கப்பல்கள் எதுவும் திருப்பி இங்கே செல்ல முடியவில்லை. ம். கதவடைப்பு செய்து விட்டதாக ஈரான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ம். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு உள்ள செய்திகள் இவ்வளவுதான். சரி. இப்போ ம். நமக்கு அதான் வழக்கம் போல நமக்கு வந்து ம். சில பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? ஆமா, சொல்லுங்க. அதுல ஒன்னொன்னா நம்ம சொல்லி ம். விளக்கம் சொல்லிட்டோம்னா நிகழ்ச்சியை எனக்கு வந்து முடிச்சிருங்க. ஒரு ஆதங்கம் தான். ம். இந்த பயலுக வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சது வந்து உண்மையில தாங்க முடியல சார். ம். இதே இது வந்து ஈரான் இஸ்ரேலோட கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சாலும் இதே தான் பேசுவோம் நம்ம. நமக்கு வந்து எப்படின்னா மனித குலம் அது வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, இதெல்லாம் என்ன அதெல்லாம் கணக்கு? மனித குலம்லாம் தெரியாது. ஏன்னா அவன் நாட்டுடைய பொருளாதாரம் என்ன? மனிதனை கொலை செய்த பொருளாதாரம். இப்ப ஆயுத பொருளாதாரம் என்ன? ஆயுத பொருள் என்ன? அடுத்தவன சண்டை முட்டி விட்டு ஆயுதத்தை வச்சு 2 பேரும் சாகடிச்சு மனிதர்கள் கொலை செய்து அதன் மூலமாக வளரும் தேசம் தான் அமெரிக்கா. என்ன வளர்ந்தாங்க? நீங்க சாக போறாங்க. 38 ட்ரில்லியன் டாலர் கடன்ல வச்சுக்கிட்டு. இல்ல, அது அவர்களுக்கான கடைசி அந்திம காலம் தான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. இவ்வளவு ஒரு மக்களை கொலை செய்து இப்ப பந்தர் அப்பாஸ் எல்லாம், அதாவது கடைசி நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது, மக்களையாவது கொல்லுவோம் அப்படின்னு கொள்ற மாதிரி கொள்ளுது. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா ஒரு செய்தியை சொல்றேன், அது உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருங்க. எப்படின்னா நமக்கு வந்து ஜி ஜின்பிங் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காரு டு கல்ஃப் நேஷன்ஸ், இஃப் யூ வாண்ட் ஆயில் சப்ளைஸ் டு பி சேஃப் ஃப்ரம் ஈரான், டிரைவ் அவுட் யுஎஸ். யார் சொல்றா? ஜி ஜின்பிங். அப்ப வந்து சைனாவோட சைனா அதிபர் சொல்றாரு, நீ ஒழுங்கா உங்க ஆயில் சப்ளை ஒழுங்கா போகணும் வரணும் அப்படின்னா, ஈரான் அந்த ரூட்ல வரணும் எல்லாம் போகணும் அப்படின்னா, நீ அமெரிக்கா வந்து வெளியேற்று. அருமையான வாசகம் உள்ளது. ஆமா, சரி. ஏன்னா இது வந்து சாதாரண மனுஷன் சொன்னா பரவாயில்ல, சைனாவோட அதிபர் சொல்றாரு. அப்போ இவங்க கேட்குற இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா இது வரைக்கும் ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாபல் மந்திப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஹவுதிஸ்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இப்போ யாரு? ஈரான் has asked Houthis in Yemen to completely shut பாபல் மந்திப் ஸ்ட்ரைட். கதை முடிஞ்சிடும். 30% இங்கெங்கேயும் சேர்த்தா வந்து கிட்டத்தட்ட 35. பாபல் மந்திப்பு முக்கியத்துவம் எதுக்குன்னா ட்ரேடிங், பெரிய ட்ரேடிங். அதே மாதிரி இது 25% சர்வதேச செலவுல, அதே மாதிரி சர்வதேச செலவுல 10% ட்ரேடிங். இங்கே 12%, இங்க 12, அங்க 37%, குறைஞ்சா கூட 35%. உலகத்துல 35% சோழி முடிஞ்சு. ஏன்னா இங்க இருந்தா சுயஸ் கால்வாய் வழியே போகணும். சவுதி வந்து டோட்டலா சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து மலேசியா பிரைம் மினிஸ்டர் சூப்பரா ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் என்னது? மலேசியா. சரி, ஓகே. ஆர்டர்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் வந்து, இம்மிடியேட்டா இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் அவ்வளோ பேரும் மலேசியா விட்டு வெளியே போங்க. அடேப்பா, வந்துச்சா? எப்படி ஸ்பெயின் வந்து பண்ணாங்களோ மலேசியா வந்து இம்மிடியேட்டா வெளியே போய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஒரு மேப்பு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் வந்து எங்கெங்கெல்லாம் இவங்க நிலைகளை அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இடத்த அமெரிக்காவோட நிலைகளை ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க. ஆமா, அதுல உள்ள போனா அது ஏகப்பட்டது. நான் சொன்னது நம்ம ஒரு 3 நாள் தான் சொன்னோம், நீங்க 20 சொல்றீங்க. இல்ல, இது டீடைலா the US air bases in neighboring Arab states from which Iran is regularly being bombed. Last night attack on cancer hospital in Ahwaz reportedly organized from one of the bases in Kuwait. சரி, குவைத்ல இருந்து அங்க இருந்து போயிருக்கு, அடிச்சிருக்கு. To all those Muslims who cry about why Iran is attacking these Arab nations. ஏன் பண்றாங்க அப்படின்னா, அடுத்தாந்து வந்து அடிக்கிற ஒன்னு அடிக்க போறோம். இப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட அமெரிக்கா ஆட்கள் இங்க இருக்க முடியாத லெவலுக்கு மொத்தத்துக்கு இங்க இருந்து இப்போ அமெரிக்காவுடைய முக்கியது அஷராக்கு, அப்புறமா 5th ஃபிளீட், குவைத்தில் இருக்கக்கூடிய அல்மினா, அதுக்கப்புறம் வந்து இது அல் உதைது கத்தர் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுது. ஆமா, இனி அமெரிக்கா இங்க கால் பதிப்பு இருக்கு, பல லட்சம் கோடி ஆகும். இல்ல படிக்க எங்க இருந்து அடிப்பாங்க இனி அடிப்பாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, எ டாப் ஈரானியன் மிலிட்டரி அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து டிமோனால பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ண அடிக்க போறாங்களாம். கதை முடிஞ்சிருப்பேன். இந்த என்ன சொல்றாங்க,
warning claiming Iran has intelligence suggesting a nuclear strike against it may be underway. ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, ப்ராசஸில் இருக்குது. அண்ட் ஓவிங் ஸ்விஃப்ட் ரிட்டாலியேஷன் அகேன்ஸ்ட் இஸ்ரேல்ஸ் டிமோனா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இஃப் தட் ஹேப்பன்ஸ். அந்த மாதிரி டிமோனால இவங்க வந்து நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. ஆனா அப்படி பண்ணும்போது ஒட்டுமொத்த பிராந்தியமும் பெரும் அழிவுக்கு உருவாகும். அப்ப இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வாய் துறக்காத நாடுகள்லாம் இனி வந்து ரஃபேல் குரோசிலாம் என்ன சொல்லுவான்? இது வரைக்கும் இவன்கிட்ட சரக்கு இருந்ததை எதுவுமே பேசலையே உலகம். யூரோப்பியன்காரும் பேச மாட்டேங்க, ஒன்றும் பேச மாட்டீங்க. இவ்வளோ அடிச்சாங்கல்ல, இப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்கல்ல, என்ன வாயை பொத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு மனிதாபமான எதுவுமே கேட்டால் ஹியூமன் ரைட்ஸ் பேசுவாங்கல்ல. சரி, அடுத்து வந்து என்னன்னா, பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க, சவுதி அரேபியா மேலே யார் கை வச்சாலும் நீங்கள் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், நாங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆகி அடிக்க போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் காசு வாங்கியிருக்காங்க. காசு அவன் கூலிக்கு மரணிச்சா அவ்வளோ பாகிஸ்தான்காரனுக்கு என்ன செய்வான்? 27,000 கோடி வாங்கியிருக்கான். இப்போ வந்து ஈரான் சிக்னல்ஸ் ஹவுத்திஸ் டு ஷட் டவுன், இது ரெட் சீல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷட் டவுன். அப்புறம் இங்கே வந்து ஹவுத்திஸ் வந்து நிறைய அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பெரிய சிக்கல் என்ன, பிஎல்சின்னு சொல்கிறோம் இல்லையா, யார் அடிக்க ஆரம்பிச்சிருக்கா? அங்கே உள்ளுக்குள்ளேயே பிஎல்சி வந்து என்ன நடக்குதுன்னா, இங்கே ஹவுத்திஸ் ஒரு பக்கம், சனா அண்டு ஏடன் இந்த ரீஜில் இருக்காங்க. ஏமன்ல சொல்றீங்க? ஏமன்ல. ஏன்னா ஏமன் வந்து இப்போ பாபல் மந்திப் அடிக்க போகிறாங்க. அது போக வந்து அபான்ற அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு சவுதியில் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சவுதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமனுக்குள்ளேயே 3 பிரிவு சொல்லிடும்ல. ஆமா, இப்போ பிஎல்சி, எஸ்டிசி, ஹவுத்திஸ். ஒன்னு அரசு பிரிவு, எஸ்டிசி அமைதியா இருக்காங்க. இப்போ இது பிரசிடென்சியல் லீக் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது வந்து சவுதி ஃபீட் பண்றது. அவங்க வந்து பிரசிடென்சியல் லீக் கவுன்சில் வந்து அரசு அந்த அரச படை இருக்குல்ல, அது ஹவுதிஸ்க்கு எதிராக வந்து சனா பக்கம் கேப்சர் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளது உள்நாட்டு கலவரம் வர ஆரம்பிச்சிருக்கு. சவுதி இங்கே ஃபீட் பண்றான், ஈரான் அதுக்கு ஃபீட் பண்றான், பயங்கர பிரச்சனை. ஆனா ஹவுதிஸ் கையில எக்கச்சக்கமான ஆயுதம் இருக்கு. ஆமா, அவங்க இப்ப ரொம்ப நாளா கொஞ்சம் அமைதியா தானே நிறைய சேர்த்திருப்பாங்க, நிறைய பயங்கரமா சேர்த்திருக்காங்க. ஹவுதிஸ் தலைவர்களை இதுவரைக்கும் யாருமே ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ அடிக்கிறாங்க, ஆனா ஒன்றும் பண்ண முடியல. அவங்க எங்க இருக்காங்க யாரும் தெரியாது, ரொம்ப சீக்கிரட்டா இருக்காங்க. அங்க வந்து அவங்க பர்சன் மட்டும்தான் வந்து அடிக்கடி பேசுவாங்க. அவங்களுக்கு யார்கிட்டயும் செல்போனே கிடையாது. அது வேற, காட்டுக்குள்ளேயே தலையப்ப கட்டியிருப்பாங்க, யாரும் உழவுலாம் போட முடியாது. அவ்வளவுதான் மொத்தத்துக்கு. சரி, அடுத்து வந்து என்ன இவர் சொல்றாரு, வழக்கம் போல நம்ம இவர் என்ன சொல்றாரு, நம்ம கிர்க் அதிபர் என்ன சொல்றாரு தெரியுமா, we are winning and we are winning big in Iran. Iran's response, we are laughing. நான் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம், நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கே சொல்றான் இல்ல, அதான் இப்ப எப்படின்னா ஹர்மோசிஸ் அவர்ஸ் அப்படின்னா, அண்ட் இட்மே அமெரிக்கன், யாராவது அமெரிக்கன் உள்ள என்ட்ரு பண்ணா சாக போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி யாரு நம்ம இவங்க வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அவர் சொல்றது. ஏன்னா அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்றாரு. ஆமா, யாராவது யார், அதாவது அவர் வந்து வி ஆர் வின்னிங் ஈரான் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் லாஃபிங். யாராவது தப்பி, இந்த ஹர்மோஸ் வந்து எங்களோடது, அதை மீறி யாராவது அமெரிக்கன் வந்து உள்ள நுழைஞ்சா சாக போறாங்கன்னு அர்த்தம். அப்பாஸ். ஓகே, ஏன்னா இதெல்லாம் முக்கியமான செய்தி இங்க வர்றதில்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வேல்யூபிளான செய்தி. அப்புறம் ஈரான் வந்து முக்கியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரான் ஜஸ்ட் வைப்ட் அவுட் அனதர் 10 பில்லியன் ஹிமார் சிஸ்டம் இன் குவைத். HIMAR ஹிமார் 10 பில்லியன். அது என்ன ஹிமார் சிஸ்டம்? அது ஹிமார் சிஸ்டம்ங்கிறது எனக்கு வந்து இன்னும் முழுசா தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குல்ல ரொம்ப பெரிய சிஸ்டம். அதை வந்து டோட்டலாவே எங்க கண்காணிக்கிறது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய 10 பில்லியன் US டாலர் ஒருத்துள்ள எவ்வளவு சாதாரண. ஈரான் அதாவது குவைத்தில் இருக்கு, அமெரிக்காவோடது. அதை ஈரான் வந்து அடிச்சு துவச்சிட்டாங்க, முடியுது. ஓகே, பஹ்ரைன், அதாவது ஒரு சர்வேலன் ஐட்டம் HIMAR ஹிமார் சிஸ்டம். அது அரபுவா இருக்குமோ தெரியல, அது என்ன ஹிமார். அதை வந்து டிஸ்ட்ராய்ட். அரபுல வந்து ஹிமார்னா கழுதைன்னு அர்த்தம், அது வேற. சரி, இப்போ வந்து பஹ்ரைன், கத்தார் அண்ட் ஜோர்டான் ஆர் சீயிங் த ஹெவியஸ்ட் bombardments since the 3rd week of this war. பெருசா இருந்திருக்கு. IRGC they are now going after the only bridge between பஹ்ரைன் அண்ட் சவுதி அரேபியா. அந்த 23 கிலோமீட்டர் இது இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிங் ஃபஹத் காஸ்வே in retaliation for these 3 bridges that US destroyed in Iran. இப்போ ஈரானில் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு இப்போ பஹ்ரைன் சவுதி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் நான் வந்து பாதி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் ஓகே, அதை பார்த்துட்டு இருக்காங்க. சில முக்கியமான பிரிட்ஜ் எல்லாம் அடிக்கிச்சு உடைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. இன்னைக்கு அவ்வளோதானே. ஆமாம், இன்னும் 1-2 இந்த செய்தியை. சரி, அதான் குவைத் பேஸ் இதெல்லாம் ஒரே ஒரு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் சொல்லிடுவோம், இது போட்டுருவோம். என்னன்னா, டெஹ்ரான் ஜஸ்ட் புட் அப் எ மேசிவ் பில்போர்டு இன் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஸ்கொயர். அங்கே பெரிய ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து
இவரோட நம்ம ட்ரம்ப்போட கஃபினை வந்து போட்டிருக்காங்க. ஓ சரி. ஓகே, சவப்பட்டி. சவப்பட்டி. ம். பில்போர்ட் ட்ரம்ப் இன் அ கஃபின், பெர்ஷியன் டெக்ஸ்ட் ரீடிங் வி கில் ட்ரம்ப் முன்னக்கூட்டியே காட்டி வச்சிருக்கான். வச்சுட்டேன். ட்ரம்ப் இதெல்லாம் இங்கே இருக்கு, நான் வந்து உன்னை கொல்ல போறோம் இப்போ அப்படின்னு. உங்களுக்கு என்னன்னா, ம். ஒருவரை கொல்லுவதை விட ஓகே, அவரை வந்து பயப்படுத்துவதுதான் உலகத்திலே பெரிய மோசமான ஆயுதம். இருக்கு. அவனை கொல்றது இல்ல, கொல்ல போறோம் கொல்ல போறீங்கன்னா வந்து இதுலயே வந்து இப்ப வந்துருவானோ, அவன் வந்துருவானோ, கூட இருக்கிறவன் கொன்றுவானோ, அதான். அந்த பயம். ஆனா சொல்லி இதுல சொல்லி ஈரான் இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து ஐரோப்பாக்கு தலைவர்களுக்கு எதிராக விடுவித்தது கொஞ்சம் சரியில்லாத விஷயம் தான். இல்ல இல்ல, அது பண்ணாதான் நாளைக்கு வந்து கப்பலை கொண்டு வர இதை கொண்டு, ஏன்னா அவன் சும்மா விடுவானா, எவ்வளவுலாம் சப்போர்ட் பண்றாங்கல்ல. அது தெரியும் அவனுக்கு. தெரியும்ல. எனிவே, ஆனாலும் வன்முறைகளை நாம் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. நான் வந்து இல்ல, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வன்முறை ஆதரிக்கிறது இல்ல. ஆனா அடிச்சாதான் நமக்கு நியாயம் கிடைக்கணும், அடிக்கணும். இல்லைன்னா அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் வருஷம் பூரா, நம்ம வந்து அப்படி குனிஞ்சுக்கிட்டே இருப்போமா. இப்ப இந்த இன்னைக்குள்ள போர் செய்திகளை கசாலி டிகோட்ஸ் பேசிட்டோம். முடிஞ்சு. ஏன்னா உங்களுடைய இந்த இது இல்ல, நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆவேசம் பேசுனது எனக்கு வந்து என்னன்னா, அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சது வந்து எனக்கு உண்மையில பாவம். தாங்கல. ஏன்னா நான் வந்து கேன்சர் வந்து கூட இருந்து நிறைய நான் பார்த்தேன். கஷ்டம். அது போக வந்து நமக்கு இங்க அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்காக போயிருந்தேன். உள்ள மக்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 நாளா கஷ்டம். தூக்கம் இல்ல, ரொம்ப சாப்பிட முடியல. கஷ்டம் தான். அவளை ஏதாவது வந்து அடிக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வரும்? அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு சரி. ஆதங்கம். இதுல தவறுகள் நான் பேசுனதுல என்னோட எமோஷன்ல தவறுகள் இருக்கலாம். ஓகே. ஆனாலும் அதே மீறி ஒரு சாதாரண மனிதனா எனக்கு வந்து அது எமோஷன் வந்தது. அப்படிங்கிறதான் ரொம்ப வந்து ரொம்ப கலந்துக்கிட்டது. சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப உள்ள நிகழ்ச்சி மீது அடுத்த செய்தியை சந்திப்போம். நன்றி நன்றி. சார்.